அரசு ஆஸ்பத்திரியின் அலட்சியம். பெண்ணின் வயிற்றுக்குள் 5 ஆண்டுகளாக இருந்த கத்திரிக்கோள். கேரளாவில் பரபரப்பு. கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டம் புன்னப்புரா பகுதியைச் சேர்ந்த உஷா ஜோசப் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணியாற்றி வருகிறார். 2021 மே மாதம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கர்ப்பப்பை நீக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 5 ஆண்டுகள் நீண்ட வலி. அறுவை சிகிச்சைக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பிய நாளிலிருந்தே உஷா ஜோசப் கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டார். பலமுறை அதே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றும் வலி குறையவில்லை. பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை. மருந்துகள் தொடர்ந்து எடுத்ததன் விளைவாக சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டதுடன் சிறுநீரில் இரத்தம் கலந்து வெளியேறியது. இதனால் அச்சமடைந்த அவர் சிறுநீரக நிபுணரை அணுகினார். எக்ஸ்ரேவில் அதிர்ச்சி. எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே பரிசோதனையில் சுமார் 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள அறுவை சிகிச்சை கருவியான ஆர்டரி ஃபார்செப்ஸ் அவரது வயிற்றுக்குள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே கடந்த 5 ஆண்டுகளாக அவர் அனுபவித்த வலிக்கு காரணம் என்பது வெளிச்சத்துக்கு வந்தது. மருத்துவமனை பதட்டம். இதையடுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றபோது சம்பவம் குறித்து வெளியே பேச வேண்டாம் என்று மருத்துவர்கள் கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் விவகாரம் மேலும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தற்போது உஷா ஜோசப் கொச்சி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடிவு செய்துள்ளார். அரசு நடவடிக்கை. கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் இந்த சம்பவம் குறித்து நிபுணர் குழு மூலம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து சிகிச்சை செலவுகளையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் என KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். இதற்கு முன் நடந்த சம்பவம். இதேபோன்று 2017 கோழிக்கோடு பகுதியில் ஹர்ஷினா என்ற பெண்ணின் வயிற்றிலும் அறுவை சிகிச்சை கருவி விடப்பட்ட சம்பவம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.